நீ பேசவா? பூவையாய் மலர்ந்தவள் பெண்ணே நீ பேசவா? பூவையே நீ எழுந்து பெண்ணே நீ பேசவா? புதுமைகள் பேசிட அமைந்திட்ட களமிது. பெண்ணே நீ பேசவா? நெஞ்சத்தில் உள்ளதை நேர்கொண்ட எண்ணத்தை அஞ்சாது முன்னின்று பெண்ணே நீ பேசவா? அன்னையாய் தந்தையாய் அகில உலகம் போற்றிடும் தாயவள் பெண்ணே நீ பேசவா? பெண்ணே நீ பேசவா? இறுகிய பாறைகளின் ஊடிருந்து வீறு கொண்டதொரு புல்லாய் நிமிர்வேன். பூவத்தான் முடியாதாயினும் ஈனஸ்வரத்திலேனும் என்பாடல்களை முனகியபடி யார் முன்னும் பணிதல் இன்றி எனது உணர்வுகளோடும் அவாக்களோடும் எவ்வகை வாழ்வென புரியாத இது குழப்பமிகு வாழ்வேதான் ஆயினும் வாழ்வேன் வாழ்வேன் நான் வாழ்வேன் என்கின்ற பெண்ணியாவின் கவிதை வரிகளோடு நீ பேசவா நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் அன்பு வணக்கம். எங்களுக்கென்று ஒரு காலம் இருந்தது, எங்கள் பெண்களுக்கென்று ஒரு காலம் இருந்தது. அவர்கள் சொல்லப்படாத செய்திகளை சொன்னார்கள். அவர்கள் முன் எப்போதும் வாழ்ந்து காட்டப்பட்டிருக்காத ஒரு வாழ்வை வாழ்ந்த காட்டினார்கள். குளிர் நிலவு, பால் நிலவு போன்ற உவமைகளை உடை தெரிந்து எரிமலை, நெருப்பு கோலம் என்ற புதிய உவமைகளை உலக அரங்கில் தங்களுக்கென்று பிரகடனப்படுத்தினார்கள். அவ்வாறு எங்கள் பெண்களுக்கு என்ற ஒரு காலம் இருந்தது. போரின் பின்னான வாழ்வு, பெயரிடப்படாத நட்சத்திரங்களாக உதிர்ந்து போயிருக்கின்றார்கள். ஆனாலும் தேய்த்தால் வாசம் வீசுகின்ற சந்தன கட்டைகள் போல, அல்லது ஊதினால் தணல் பறந்ததும் உள்ளே சுடர்கின்ற செந்தணல் கங்குகள் போல உள்ளே அவர்கள் சுடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆயிரக்கணக்கான அந்த பெண்களின் ஒற்றை முகமாக இன்று நாங்கள் எங்கள் சிறப்பு அதிதியை சந்திக்க போகின்றோம். அவர் வெற்றி செல்வி சந்திரகலா அல்லது வெற்றி செல்வி வேலு என்று நீங்கள் அறிந்திருக்கலாம். அத்தனை ஒட்டுமொத்த பெண்களின் ஒற்றை முகமாக தனி ஒருத்தியாக நாங்கள் அவரை இங்கு சந்திக்கின்றோம். பிரித்தானியாவில் நடந்த மாபெரும் சுடரி விருது வழங்கும் விழாவில் தனி ஒருத்தி இலங்கை வெற்றி செல்வி என்ற பெயர் பெரும் திரையில் வந்தபோது வானலாவ எழுந்த கரகோஷம், அந்த பிள்ளைகள் இன்னும் மறக்கப்படவில்லை. பெண்களுக்கான அன்பு இன்னமும் இந்த புலம்பெயர் நாடுகளிலும் எங்கள் நாடுகளிலும் ஒவ்வொரு தமிழ் மனத்திலும் சுரந்து கொண்டே இருக்கின்றது என்ற உண்மையை காட்டியது. மேலும் இன்று நாங்கள் வெற்றி செல்வி அவர்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இவர் தன்னுடைய உண்மை வாழ்வின் வழிகளை எழுதி 11 நூல்களையும் 3 தொகுப்புகளையும் தந்திருக்கின்றார். சமூகத்துடன் அர்ப்பணிப்புகின்ற இந்த சேவையாக இவரது வி கேன் என்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான அமைப்பு, அல்லது ஆற்றல் நுண்கலை கல்லூரி, அல்லது அடம்பனில் இருக்கின்ற தவமணி தோட்டம் என்கின்ற பசுமை புரட்சி நோக்கிய ஒரு கனவு, தான் பெண்ணாக முன்னுதாரணமாக வாழ்கின்ற வாழ்வை, பல பெண்களின் வாழ்வை ஒற்றை முகமாக வந்திருக்கின்றார் எங்கள் வெற்றி செல்வி. வணக்கம். பெண்ணே நீ பேசவா நிகழ்ச்சியில சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. உங்களுக்கும் வாசகர்கள் யாவருக்கும் இனிய வணக்கம். உங்களுடைய இளமை பருவத்தை பற்றி அறிய விருப்பப்படுகின்றோம். இளமை பருவம் என்றது, நான் பிறக்க முன்னமே இந்த நாட்டுல போர் பிறந்துட்டுது. 74ஆம் ஆண்டு பிறந்த நான். என்னுடைய இளமை காலம், எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து ஒரு அழகிய கிராமத்திலையும் அடிக்கடி போரினுடைய கால்கள் நடமாடிய ஒரு கிராமத்திலையுமாக நான் வாழ்ந்தேன். என்னுடைய கிராமம் ஒரு பசுமை நிறைந்த, வயல்வெளிகள் நிறைந்த, மருதமர சோலைகள் நிறைந்த, எல்லா நாட்களுமே வருஷம் 365 நாளுமே நீர் வாய்க்கால்கள்ல நீர் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு அழகான மன்னார் மாவட்டத்துல உள்ள கிராமத்துல பிறந்தேன். ஆனா எனக்கு விவரம் தெரிஞ்ச ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளேயே போரினுடைய கால்களுக்குள்ள நசிபட வேண்டி வந்தது. 4ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது முதலாவது இடப்பெயர்வை சந்திச்சு நான். அதுக்கு பிறகு நிறைய இடப்பெயர்வுகள். மன்னார் மாவட்டத்துல இருக்கிற தள்ளாடி முகாம் அடிக்கடி இராணுவ பிரச்சனைகள், நில ஆக்கிரமிப்புகளுக்கு இடமாக அது இருந்தபடியால அடிக்கடி இடம்பெயர வேண்டி வந்தது. நிறைய தரம் சண்டைகளுக்குள்ள மாட்டுப்பட்டிருக்கிறோம், செல்லடிகளுக்குள்ள மாட்டுப்பட்டிருக்கிறோம். சின்ன வயசுக்குள்ள போற ஒரு விரும்பாத ஒன்றாகவே நான் பார்த்தேன்.
எனக்கு விவரம் தெரிஞ்சு நாங்கள் எதிர்கொண்ட இடப்பெயர்வுகள் ஒரு சிறுமியாக இந்த நாட்டிலேயோ இந்த உலகத்துல வாழ்றதுக்கு எங்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் இருந்தா தான் வாழலாம் என்ற ஒரு மனநிலையை தந்தது. அதால என்னுடைய ஒரு 18வது வயதுல நான் போராட்டத்துல இணைஞ்சு கொண்டேன். இளமை காலம்ன்றது முழுக்க போரும் வாழ்வும் கிராமமும் ஒரு விதமான ஒரு மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் இருந்தாலும் ஒரு போரினுடைய பிடிக்குல வாழ்ந்த காலமாக இருந்தது எனக்கு. 18 வருட காலங்கள் போராட்ட வாழ்வை கண்டிருக்கிறீர்கள் நீங்கள். உண்மையில் அங்கு சமூக விடுதலை அல்லது நாட்டு விடுதலை என்று நாங்கள் கதைத்தாலும் அதற்குள் பெண் விடுதலை தானாக நிகழ்ந்தது. உங்களை போன்ற ஆளுமை மிக்க பெண்களை போராட்ட சூழல் உருவாக்கியது. போராட்ட காலம் உங்களுடைய ஆளுமையை எவ்வாறு பலப்படுத்தியது, பெண்களின் வாழ்வை எவ்வாறு மேம்படுத்தியது என்பதை பற்றி. நான் ஒரு போராளியாக சேரும் பொழுது எனக்கு முதல்ல என்னுடைய மூத்த சகோதரன் போராளியாக இணைஞ்சிருந்தார். அதே நேரம் அவர் ஒரு களமுனையில நிக்கிற ஒரு வேவு போராளியாக அண்ணா இருந்தபடியால என்னைய போர்க்களத்துக்கு விடக்கூடாது, போராட்டத்துக்கே எடுக்கக்கூடாதுதான் அப்ப நிறைய போராளிகள் இதா இருந்தது. ஒரு ஆள் இருந்தா இன்னொரு ஆளை இலகுல எடுக்க மாட்டார்கள். நான் நிறைய போராடி சாப்பிடாம உண்ணாவிரதம் இருந்தெல்லாம் தான் பெரிய சண்டை பிடிச்சுதான் நான் போராட்டத்துல இணைஞ்சினான். என்னன்னா போராடுறது என்னுடைய உரிமை. அண்ணா போராளியா போனது அது அண்ணாவினுடைய உரிமை. அப்ப நான் போராட போறது என்னுடைய அண்ணாவோடையும் சேர்ந்து அவர்கள் கொஞ்சம் பேர் படுற பாடுகளை நானும் சேர்ந்து வேகமாக அந்த போற முடிவுக்கு கொண்டு வர்றது என்னுடைய பங்களிப்பும் இருக்க வேணும்ன்றதுக்காகத்தான் போறேன். நிறைய சண்டை பிடிச்சுதான் நான் போனேன். நான் அப்படி இருந்தும் பயிற்சி முடிச்ச உடனே என்னைய போர்க்களத்துக்கு விடையில என்னைய ஒரு வாத்திய அணிநடை குழுவுல தான் இணைச்சிருந்தாங்க. அப்ப அது எங்களுடைய விடுதலை போராட்ட வாழ்க்கையில அது முக்கியமா ஒரு படையணி என்று தொடங்கும் பொழுது அந்த படையணிக்கான ஒரு சிறப்பு வாத்திய அணி என்ற ஒன்று உருவாக்கி இருந்தாங்க. அந்த வாத்திய அணியில நான் ஒரு ஹைட்ரம் பிளேயராகத்தான் என்னுடைய அதாவது பொறுப்பு அல்லது கடமை வாழ்வு தொடர்ந்தது. ஆனால் எனக்கு அந்த வாத்தியத்தோட மட்டும் நிக்கிற விருப்பம் இருக்கேல்ல. நான் நிறைய பணிகளை செய்ய தொடங்கினேன். நான் எழுத்து சார்ந்த வேலைகள், அந்த படையணி போராளிகளுக்கு இருக்கு ஒரு நூலகம் வேணும், அதை உருவாக்குவோம் என்று தளபதியோட கதைச்சு அங்கேயே ஒரு நூலகம் உருவாக்கினது. நாங்க வெளி தொடர்புகள் இல்லாம இருக்கிறபடியால இலக்கிய ஆர்வத்தை ஊக்கப்படுத்தணும்ன்றதுக்காக ஒரு புதிய முரசம் என்ற ஒரு சஞ்சிகையும் நானே தொடக்கி செய்தேன். நான் அதுக்கெல்லாம் நிறைய என்னுடைய ஐடியாக்களை சொல்லும் பொழுது அதுக்குரிய வாய்ப்புகளை தந்தாங்க தளபதிகள், பொறுப்பாளர்கள். அந்த வாய்ப்புகளை தந்தாங்க. அச்சகங்களோட தொடர்புபடுத்தி விட்டாங்க. பேப்பர்கள், பேனைகள் எழுதுற ஊக்கப்படுத்துறதுக்குரிய எல்லா ஊக்குவிப்பையும் எனக்கும் தந்தார்கள். அப்ப இயல்பாகவே எனக்குள்ள இருந்த அந்த எழுத வேணும் என்ற ஆர்வம் என்னோட சேர்த்து நானும் எழுதி கொண்டு என்னோட சேர்ந்து இருந்தவர்களையும் எழுத தூண்டினேன். நான் நிறைய அதுக்கான வாய்ப்புகள் தர நானும் என்னுடைய அந்த எழுத்து துறையிலையும் ஒரு சமூகம் சார்ந்து சிந்திச்சு கொண்டும் போருக்குள்ளேயும் போர் சார்ந்து சிந்திச்சு கொண்டும் நான் இருந்த படையணி பிள்ளைகள் சார்ந்து சிந்திச்சு கொண்டும் வளரக்கூடிய மாதிரி இருந்தது. துரதிருஷ்டவசமா நான் போய் ஒரு 2 ஆண்டுகள்லயே நான் காயப்பட்டுட்டேன். காயப்படும் பொழுது எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. 2 கண்ணும் தெரியாது, 2 காதும் கேட்காது, கை இல்ல, அப்படி நிறைய அதாவது இழப்புகள், உடல் ரீதியான இழப்புகள் நிறைய வந்துட்டு. இழப்புகளையும் தாண்டி அதுக்கு பிறகும் நான் உயிரோட இருந்தபடியால எங்கட படையணியில ஒரு செல்ல பிள்ளையாகத்தான் பார்க்கப்பட்டேன். நான் என்னுடைய தோழிகள் ஒருத்தருமே என்னைய எதுவுமே செய்ய விட மாட்டார்கள். எங்க போனாலும் கையை பிடிச்சு கூட்டி கொண்டு போறது, எனக்கு எல்லா விதமான பணிவிடையும் செய்து நல்லா வச்சிருந்தார்கள். ஆனா நான் என்ன நினைச்சேன், நான் ஒரு தங்கி வாழ்ற ஒரு ஆளாக இருக்கிறதுக்கு நான் போராட்டத்துக்கு வர இல்லை. நான் ஒரு கூட மாதிரி நிறைய பேருக்கு நிலம் கொடுக்குற ஆளா வரணும் என்ற விருப்பம் தான் எனக்குள்ள இருந்தது. அதால நான் படையணிக்குள்ள இருந்து ஒன்றும் செய்ய முடியாது, நான் வெளியில போறேன்னு சொல்லி நான் பெர்மிஷன் கேட்டு தலைவர்கிட்ட அனுமதி கேட்டு நான் வெளியில வந்து அதுக்கு பிறகுதான் எழுதுறது, வானொலி அறிவிப்பாளராக ஒரு 5.5 வருஷம் வேலை செய்திருக்கிறேன். நிதர்சனம் பிரிவுகள்ல கவிதைகள் வாசிக்கிறது, நிகழ்ச்சிகள் செய்யறது, அந்த இதுகளுக்குள்ள போகும்பொழுது அப்படி ஒரு இலக்கியம் சார்ந்த துறைகள்ல மிக அதிகமா இருந்தேன். பெண்கள், சிறுவர்கள் போன்ற வேலைகளை விருப்பத்தோட செய்தபடியால் அந்த வாய்ப்புகளை கணக்க எனக்கு வழங்கினார்கள். ஒரு போராட்டத்துல வந்து இறுக்கங்கள், கட்டுப்பாடுகள் எல்லாம் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில எனக்கு நிறைய வாசல்கள் திறக்கப்பட்டது. அதற்கு நான் என்னுடைய முயற்சியையும் என்னுடைய உழைப்பையும் நானாக முன்வந்து காட்டினபடியால அது எல்லாம் பொருத்தமாகவும் சமூகத்தினுடைய தேவையாகவும் போராட்டத்தினுடைய தேவையாகவும் இருந்தபடியால் அந்த வாய்ப்புகளை மிக வடிவாக பயன்படுத்தி கொண்டு நானும் வளர்ந்த நான்
என் போன்ற ஏனைய போராளிகளோட சேர்ந்தும் வளர்ந்த நான் அவர்களுக்கும் வளர்றதுக்கு வாய்ப்புகளை கொடுத்த நான். மண்ணின் மீதும் தன்னுடைய மக்கள் மீதும் கொண்ட அபரிவிதமான பாசம்தான் இந்த போராட்டத்திற்கும் பிள்ளைகளை வழிபடுத்தியது. ஒரு காலப்பகுதியில் அனைவருக்கும் புரிந்த உண்மை அவர்களின் அர்ப்பணிப்பும் சமூக சார்ந்த சிந்தனையும் அது மாறாமலே இருக்கின்றது என்பதற்கு சாட்சியாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கை அதை காட்டி தருகிறது. போரின் பின்னரான நெருக்கடிகளை சந்திக்கின்ற, குறிப்பாக போர்க்கால கட்டத்திற்குள் இருந்த பெண் பிள்ளைகள் சார்ந்த அல்லது அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் ஆகிய பின்னர் அவர்கள் சார்ந்த பல வேலை திட்டங்களை நீங்கள் முன்னெடுக்கிறீர்கள் அறிய முடிகிறது. ஆக அந்த மாற்றுத்திறனாளிகள் அமைப்பில் நீங்கள் வி கேன் என்ற அமைப்பை உருவாக்கி இருக்கிறீர்கள். அந்த அமைப்பு சந்திக்கின்ற நெருக்கடிகள் என்ன, அதற்கு என்ன விதங்களில் தங்கள் பங்களிப்புகளை ஆற்றலாம்? வீக்கெண்ட் மாந்தை மேற்கு மன்னார் மாவட்டத்துல உள்ள மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவுல இருக்குது. நாங்கள் இதை 2012 போர் முடிஞ்சு ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகளும் ஊருக்கு திரும்பி திரும்பி சிறையில இருந்த புனர்வாழ்வு முகாம்கள்லையும் இருந்து வரும்பொழுது நான் டவுனுக்குள்ள ஒரு சின்ன கடை வச்சிருந்தேன் நான் அடமல்ல. அப்ப அந்த கடை டைப்பிங் பிரிண்டிங் போட்டோ காப்பியோட இருந்தபடியால போராளிகளா இருந்த நிறைய பேரை நான் என்னுடைய கடையில சந்திப்பேன். ஏனென்றா அவர்கள் தங்களுடைய ஆவணங்களை போட்டோ காப்பி செய்து போலீஸுக்கு கொடுக்கணும், சிஐடிக்கு கொடுக்கணும், ராணுவத்தின் கொடுக்கணும், பர்சனல் ஆவணத்துல வைக்கணும். அந்த காப்பி பண்ண வரும் பொழுது எனக்கு அந்த ஒவ்வொரு இயக்கத்துல இருக்கும் பொழுது அறிமுகம் இல்லாத ஆக்களும் புதுசா அறிமுகமாகும் பொழுது நான் நிறைய மாற்றுத்திறனாளிகளை சந்திச்சு நான் கையில்ல, கண்ணில்ல, காலில்ல, காயம் அப்படின்னு நிறைய பேரை காணும் பொழுது நாங்கள் போர் முடிஞ்சு வரும் பொழுது இங்க ஒரு பதட்ட நிலை இருந்தது. எந்த ராணுவம், போலீஸ், சிஐடி என்று கேட்கல ஒரு பதட்ட நிலை இருந்தது. அவர்களுக்கும் எங்களுக்குமான இடைவெளியும் கணக்கு இருந்தது. அப்ப நாங்கள் நினைச்சோம் இப்படியே நாங்கள் இருந்தோம்னா நாங்கள் மன அழுத்தங்களுக்குள்ள போயிடுவோம், மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் மனச்சுமைகளுடைய மன அழுத்தங்களை போயிடுவோம். நாங்கள் வெளியில வர்றதுக்கு நாங்களே முதல்ல எங்களுக்கு நாங்களே உதவி கொள்ளணும் என்று நாங்கள் மாற்றுத்திறனாளிகள் கொஞ்சம் பேர் ஒன்றா சேர்ந்து உருவாக்கினதுதான் வீக்கெண்ட். அதை நான் முழுமையா முன்னண்டு செய்தபடியால நான் உருவாக்கினேன் அப்படி என்று வருவதை தவிர உண்மையில நான் மட்டுமில்லை. வீக்கெண்ட் என்றாலே பல பேர் சேர்ந்தது. எங்களால முடியும், நான் ஒரு கையால செய்ய முடியாது, ஆனா நாங்கள் 9 கையால செய்யலாம், 9,000 கையால செய்யலாம் என்ற அந்த ஒரு நம்பிக்கையை ஒரு இதை கொடுக்கறதுக்காகத்தான் அந்த பேரையும் தெரிவு செய்தோம். மற்றது நாங்கள் வீக்கெண்ட் அந்த ஒரு ஆள் செய்யறத பல பேரும் சேர்ந்து செய்து எங்களை நாங்கள் எங்களாக குழுவாக தக்க வைக்கிறது எங்களுக்கு நிறைய நம்பிக்கையை தரும், ஊக்கத்தை தரும் என்று நம்பினோம். அந்த நம்பிக்கையையும் ஊக்கத்தையும் தொடர்ந்து வார எங்களுடைய செயற்குழு கட்டி எழுப்பி கொண்டே வருகிறது. இப்பயும் நான் அதுல தொடர்ச்சியாக பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். எங்களுடைய செயற்குழுவாகவே நாங்கள் எல்லாம் தீர்மானங்களும் எடுக்கிறோம். அப்ப புலம்பெயர்ந்த மக்கள் இல்லாமலுக்கு வீக்கெண்ட் இல்லை. வீக்கெண்ட் இங்க அரசாங்கத்துல பதிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்குது. ஆனால் அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் புலம்பெயர்ந்த மக்கள் தான் எங்களை வலுவூட்டி கொண்டிருக்கிறார்கள். அது வாழ்வாதார திட்டங்களாகவும் எங்களோட மாற்றுத்திறனாளிகள் அமைப்புக்கு ஒரு பசுமாடு தந்ததுல இருந்து ஒவ்வொன்றையும் சின்ன அவங்களை கவர்த்தி கொடுத்து ஊக்கப்படுத்தி நம்பிக்கை தந்தார்கள். எங்களை நம்பி காசா தந்தார்கள். நாங்கள் அந்த காசை பொருளாக, நிலையான சொத்தாக, நிலையான வாழ்வாதார திட்டங்கள்ல முதலிட்டு இப்ப எங்கள்கிட்ட ஒரு மாட்டுப்பட்டி இருக்குது, ஒரு கொங்கிரீட் யார்ட், கல்லு, மண், சிமந்துகள் எல்லாம் கொண்டாந்து வேலி தூண்கள் செய்யற இடம் இருக்கு. மாற்றுத்திறனாளிகள் அங்க வேலை செய்யறாங்க, உள்ளூர் மக்களும் வேலை செய்யாது. சின்ன அளவுலதான் இருக்குது, எல்லாம் ஒரு பெரிய பிரம்மாண்டம் இல்லை, ஆனா செய்து கொண்டே இருக்கிறோம். அதுல ஒவ்வொரு துறை சார்ந்த விஷயங்கள்லையும் ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகள் வாழ்கிறார்கள், தங்களுடைய வாழ்வாதாரமாக கொண்டு வாழ்கிறார்கள். அது மாற்றுத்திறனாளிகள், அவர்களுடைய குடும்பங்கள், அவர்களுடைய நண்பர்களோட குடும்பங்கள் என்று போகும். மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு 3 கடை வச்சிருக்கிறோம். நலச்சுவையகம், கடற்படை சேவை நிலையம், பால் பொருள் விற்பனை நிலையம் உண்டு. அதெல்லாம் அந்த ஒரு சமூகத்தோட மாற்றுத்திறனாளிகளை இணைச்சி வச்சிருக்கிறோம் உண்டா இருக்கு. மாற்றுத்திறனாளிகள் தான் கையில கண்ணில முன்னுக்கு மொழிவளத்துக்கு ஆகாதவர்களாகத்தான் ஒரு காலத்துல பார்க்கப்பட்டோம். நாங்கள் எல்லாரும் இன்றைக்கு வெளியில தான் இருக்கிறோம், கண்ணுக்கு முன்னுக்கு இருக்கிறோம், பப்ளிக்லயே இருக்கிறோம், மக்களோட சேர்ந்து வாழ்றோம், மக்களுக்குரிய சேவை செய்யறோம். அப்படி பார்க்கக்கூடிய வெளியா தெரிகிற மாற்றுத்திறனாளிகளாகவும் துணிச்சலோட, நம்பிக்கையோட, உற்சாகமா மற்றவர்களுக்கு நன்மையும் செய்து கொண்டு நாங்களும் வாழுகிற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி பல மாற்றுத்திறனாளிகளை ஒவ்வொருத்தரா தட்டி கொடுத்து வெளியில கொண்டு வந்திருக்கிறோம். அது ஒரு அமைப்பாக நாங்கள் நிறைய மாற்றுத்திறனாளிகளை வாழ வச்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவைகள் இன்னும் எவ்வளவோ இருக்குது, 1, 2 இல்ல. ஏனென்றா சில குடும்பங்கள்ல 3 மாற்றுத்திறனாளிகள்
படுக்கையில இருக்கிற மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் இருக்கிறார்கள். தொடர்ச்சியாகவே தேவைப்பாடுடைய மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க. பொருட்கள் தேவையான மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க. கண்ணாடி உடைஞ்சிட்டு, கால் உடைஞ்சிட்டு, கிளச்சஸ் உடைஞ்சிட்டு, வீல் சேர் உடைஞ்சிட்டு என்று அந்த தேவைகளும் வரும் பொழுது அதெல்லாம் உடனடி தேவை, திடீர் தேவை, உடனே வேணும்ன்றது. இதை தொடர்ச்சியா பிறந்ததுல இருந்தே போருக்குள்ள பிறந்த குழந்தைகள் நிறைய படுக்கையிலே இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் தொடர்ச்சியான உதவி தேவை. அதை அந்த வீக்கெண்ட் அமைப்பால நாங்கள் கொடுக்க முடியாது. வாழ்வாதார திட்டங்களை தான் கொடுக்கும். அப்ப தொடர்ச்சியான உதவிகள், மாற்றுத்திறனாளிகளுடைய பிள்ளைகளுக்கான கல்வி சார்ந்த உதவிகள், பல்கலைக்கழகம் போகக்கூடிய ஒரு மாற்றுத்திறனாளியினுடைய மகனோ இருந்தால் அவர்களுக்கு ஒரு கணனி தேவைப்படும், உடுப்புகள் தேவைப்படும், அங்க ஹாஸ்டல் ஃபீஸுகள் தேவைப்படும். அந்த கல்வி சார்ந்த உதவிகளை யாராவது பொறுப்பெடுக்கணும். புலம்பெயர்ந்த மக்கள் நிறைய பேர், நிறைய பிள்ளைகள் அப்படி பொறுப்பெடுத்திருக்கிறாங்க. ஆனாலும் தேவைகள் இங்க இருக்குது. அப்ப இந்த ஒவ்வொரு குடும்பங்களை, தேவையான குடும்பங்களை, கல்வி தேவையான மாணவர்களை பொறுப்படுத்தி அவர்கள் அந்த கல்வி காலத்தை கடந்து வர்றதுக்கு ஒரு கைப்பிடித்து உதவ வேணும் புலம்பெயர்ந்த மக்கள் என்று விரும்புகிறேன். கல்வி சார்ந்த உதவிகள் ஊடாக உங்களுடைய சமூகத்தை உங்களால் இயன்ற அளவிற்கு கட்டியெழுப்புவதற்கு நீங்கள் முயற்சிப்பது வெளிப்படையாக தெரிகின்ற நிறுவனமாக ஆற்றல் நுண்கலை கல்லூரி இருக்கிறது. அதே வேளையில் நீங்கள் சொல்லுகின்ற தொடர்ச்சியான வாழ்வு நிலைகளை மேம்படுத்துவதற்கான திட்டங்களாக உங்களுடைய அடம்பனில் காணப்படுகின்ற அந்த இயற்கை விவசாயம் சார்ந்த பயிர்ச்செய்கை நிலமாக அந்த தவமணி தோட்டம் காணப்படுகிறது. இவ்வாறான அமைப்புகளை அல்லது நிறுவனங்களை உருவாக்கி அதற்கான எண்ணங்களை உங்கள் சிந்தனையில் விதைத்து அதை செயல் திட்டங்களாக மாற்றுவதற்கு முழுமையான முயற்சியை நீங்கள் செய்து வருகிறீர்கள். தற்போது உங்களுடைய பங்கு அந்த திட்டங்களுக்கு எவ்வாறு இருக்கின்றது? தவமணி தோட்டம் என்றதை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பண்ணையாக கொண்டு வரதுக்கான முயற்சியில முழுமையாக ஈடுபட்டோம். நாங்கள் இப்ப அதுல ஒரு கம்போஸ்ட் யார்டு விவசாய திணைக்களத்தின் ஆதரவோட கட்டி இருக்கிறோம். எங்கள்கிட்ட பசுக்கள் இருக்குது. அப்ப நாங்க அந்த கம்போஸ்ட் யார்ட மாட்டு ஜானமும் அந்த இடமும் போதாது. எங்களுக்கு அதுக்கு ஆக்களுக்கு சம்பளம் கொடுத்து சேகரிக்கணும். இலைகள், குலைகள், உக்கக்கூடிய பொருட்களை அந்த கிராமங்களுக்குள்ள தேடி சேகரித்து கொண்டு வந்து, அதாவது கூட்டெருவ தொன் கணக்குல தயாரிக்க வேணும். அதுக்குரிய நிதியெல்லாம் எங்கள்கிட்ட உண்மையில சரியான பற்றாக்குறை தான். பற்றாக்குறை என்ன இல்ல, நாங்கள் கட்டடம் வச்சிருக்கிறோம், மாடுகள் வச்சிருக்கிறோம், ஆட்கள் இருக்கிறார்கள், இயந்திரங்கள் எல்லாம் இருக்குது. அப்ப அதை தொடர்ச்சியாக செய்யறதுக்குரிய நிதி வளத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். மற்றது காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் சில பயிர்களை வளர்க்க முடியும். தவமணி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஆரம்பிச்ச நேரம் இருந்த மாதிரி இப்ப இல்லை. ஏன்னா நாங்கள் இப்ப தவமணி தோட்டத்துலதான் நம்மளோட கொங்கிரீட் யாட்டை செய்ய வேண்டிய தேவை வந்தது. என்னன்னா கொங்கிரீட் யாட் செய்ய எங்களுக்கு ஒரு திட்டம் வந்தது, இடம் இல்லை. அப்ப கொங்கிரீட் யாட்டும் அங்கதான் செய்யணும், கொம்போஸ் யாட்டும் அங்க இருக்குது. அப்ப நாங்க இப்ப கொங்கிரீட் யாட்டை இடம் மாற்றும் பொழுது தவமணி தோட்டத்தை ஒரு முழுமையான கொம்போஸ் யார்டுக்குரிய ஒரு கட்டமைப்புக்குள்ள கொண்டு வர வேணும். அது உண்மையில அது என்னுடைய அம்மாவினுடைய காணி. அம்மாவோட பேர் தான் தவமணி. அப்ப நான் அத எல்லாத்தையும் செய்து, மாட்டுப்பட்டி செய்து, கோழி கூடு கட்டி, ஒரு வீடு கட்டி, அழகு வசதியோட எல்லாம் செய்து ஒரு கட்டத்துக்கு வரும் பொழுது எனக்கு செய்ய முடியாமலுக்கு இருந்தது. 2 வருமானம் போதாம இருந்தது. அதனால நான் சில நண்பர்களினுடைய உதவியையும் அதுக்கு பெற்று எடுத்து அதை முழுமைப்படுத்தித்தான் மாற்றுத்திறனாளிகள் அமைப்பு அந்த தவமணி தோட்டத்துல தொடர்ந்து பயன்பெற வேணும் என்று அதை அந்த அம்மாவோட கையால தான் அதை ஒரு அன்பளிப்பாக கொடுத்தோம். எங்களுடைய மாற்றுத்திறனாளிகள் அமைப்பு இருக்கும் வரைக்கும் அந்த தவமணி தோட்டத்துல நிலையான வருமானத்தை பெறுறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் ஏற்படுத்துறதுதான் திட்டம். எங்களுக்கு விருப்பம் அதை ஒரு தென்னந்தோப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அதுக்கான முயற்சியில இருக்கிறோம். இது ஒரு ஆக்கள் புழங்காத ஒரு காடு சார்ந்த ஒரு பகுதிக்குள்ள இருக்கிறபடியால எங்களுக்கு மாடுகள்ல அந்த வேலிகளை உடைக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நடக்கும். அப்ப நான் அப்ப செய்த வேலி கட்டைகள் போட்டு செய்திருந்தேன், இப்ப தூண்கள் போட்டு செய்ய வேணும். எங்களுக்கு அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு நிதி பிரச்சனைகள் இருக்குது. தண்ணி, மின்சாரம் எல்லாமே எடுத்து நல்ல வடிவான ஒரு இடமாக இருக்குது. அப்ப அது ஒரு கொம்போஸ் யாட்டை ஒரு நிலையான மன்னார் மாவட்டத்துக்குரிய ஒரு கொம்போஸ் யாட்டாக அந்த இடத்துல கொண்டு வரதுக்கான விருப்பத்தோட இருக்கிறோம். உங்களுடைய தன்னம்பிக்கை, துணிவு, இவருக்கும் பணிதல் இன்றி நானே செய்ய போகின்ற துணிவு இருக்கின்றது. நீங்கள் சந்திக்கின்ற சவால்கள், நெருக்கடிகள் மட்டுமல்ல, இந்த தமிழ் சமூகத்தால் உங்களுக்கு நாங்கள் வழங்கக்கூடிய உதவிகளை நானாக உங்களிடம் கேட்கின்ற கேள்விகளுக்குத்தான் நீங்கள் பதில்களை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் சொல்ல வேண்டும். எங்களுடைய தமிழ் சமூகத்தில் சில வேளைகளில் உங்களுடைய நெருக்கடியான வாழ்வை பற்றி திரும்பி பார்க்க முடியாத அவசரங்களில் இயங்குகின்ற உலகத்தில் இருக்கின்றவர்கள் இருக்கலாம்.
ஆனால் இந்த ஒரு நிகழ்ச்சி அந்த சவால்களையும் அந்த தேவைப்பாடுகளையும் தர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இவ்வாறான கேள்விகளை நான் கேட்கிறேன் என்பதையும் இந்த தருணத்தில் நான் சொல்லிக் கொண்டாக வேண்டும். மற்ற வரியும் நான் உங்களை பிடித்தேன். நான் முன்னை நாள் போராளி என்ன நீங்கள் மறுத்து சொன்னீர்கள். முன்னை நாள் போராளி அல்ல, அதை அல்ல என்று. அந்த சுடர் இன்னமும் சுடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. உங்களுடைய கலையும் போராட்டமும் வாழ்வும் இணைந்த ஒரு கலவையாக உங்களுடைய பெண் முன்மாதிரியாக உங்களுடைய வாழ்வை நகர்த்தி செல்கிறீர்கள். உங்களுடைய இசை பாடல்களாகட்டும் அல்லது வீதி நாடகங்களாகட்டும் இசைக்கருவிகளை பாவித்து சமூகத்துக்கு தேவையான செய்திகளை சொல்லி வருகிறீர்கள். இப்போது சில பேர் கதைப்பார்கள், அது அந்த காலம் அல்ல, இப்போது யாழ்ப்பாணம் சீரழிந்து வருகிறது, அவ்வாறான கருத்துக்கள் இந்த புலம்பெயர் தேசங்கள் இருக்கின்றன. உங்களுடைய இந்த கலை படைப்பு சம்பந்தமான ஆளுமையினால் அவற்றுக்கு ஏதாவது வேலைகள் செய்கிறீர்களா? எப்பயுமே நல்லவைகள் கொஞ்சம் பின்னுக்கு தூரமாகவும் கெட்டவைகள் முன்னுக்கு பெருசாகவும் தெரியும். இது இயல்பு. நாங்க நல்ல பேர் எடுக்கிறதுக்கு இணக்கப்பாடுகளோடும் கெட்ட பேர் எடுக்கிறதுக்கு டக்கண்டு எடுக்கலாம். அப்படித்தான் இந்த யாழ்ப்பாண இளைஞர்கள் முந்தி மாரி இல்ல, தமிழ் இளைஞர்கள் சுத்தம் மோசம் ஒன்றுமே இல்லை, அந்த மாதிரி இருக்கிற கருத்துகள் உண்மையிலேயே போதை பாவனைகள் இருக்குத்தான் பொறுப்பற்ற இளைஞர்கள் இருக்கிறார்கள் தான். ஆனால் மிகவும் சமூக பொறுப்போடு நடக்கிற மாணவர்களும் இளைஞர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் தான் நிறைய கொண்டு அமைப்புகளை நடத்துறாங்க, சினிமா துறைய வளர்க்குறாங்க, கலை மன்றங்கள் நிறைய இருக்கு, நாடகம் அரங்கு சார்ந்த நிறைய அமைப்புகள் யாழ்ப்பாணத்துல இருக்கு, நிறைய அரங்குகள் இருக்கு. அரங்காற்றுகைகளை அவ்வளவு அர்ப்பணிப்போட, அதாவது ஊதியம் பெறாத வேலைய நாடுற மக்கள் இப்ப நிறைய குறைஞ்சிருக்கிறாங்க. அதுக்குள்ளேயும் தங்களுடைய வேலையை அர்ப்பணித்து அரங்காற்றுகைகளுக்கூடாக சமூக வேலைகள் செய்யற நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க. இலங்கை முழுவதுமே இருக்கிறாங்க. நம்மளுடைய தமிழ் சமூகமும் நிறைய அதுல பங்களிப்பு செய்யறாங்க. சமூகம் எங்கெங்க சறுக்குதோ எங்கெங்க விழுதோ அந்தந்த இடத்துல தாங்கணும், தூக்கி விடணும், மாற்றணும் என்று பாடுபடுறவர்களால இந்த சமூகம் இல்லையா போய் கொண்டிருக்குது. அந்த முயற்சியைத்தான் நானும் என்னாலான அளவுக்கு செய்ய விரும்புறேன். அப்ப நானும் ஒரு சின்ன கலை கல்லூரி உருவாக்கினேன், இந்த சொந்த முயற்சியில உருவாக்கினேன், என்னோட ஆசையில உருவாக்கினேன். அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா, என்னால ஆனவர்களுக்கு அந்த கலையை கொடுக்கறதுக்கூடாக அவர்களை ஒரு சமூக பொறுப்புள்ளவர்களாக மாத்துறது, அல்லது அவர்களோட வெட்டியா பொழுது போகுதா அந்த பொழுதுபோக்க ஒரு விளையாட்டுல மாத்துறது, செஸ் விளையாடுறதுக்கு இடத்தை கொடுக்கறது, படிக்கிறதுக்கு வாய்ப்பை கொடுக்கறது தான் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். அதைத்தான் நானும் செய்யறது. அப்ப இங்க நிறைய கட்டமைப்புகள் இருக்கு. ஒரு புத்தக நிகழ்வுக்கு செய்யறண்டாலும் நிறைய இளைஞர்கள் அந்த புத்தகங்கள் வாங்குறத பாக்குறேன். இப்ப கிட்டடியில எல்லாம் உங்களோட பக்கத்துல பள்ளிக்கூடத்திலோட நிகழ்வு நடந்தது. ஆசிரியர்களா இருக்கக்கூடிய அம்மாக்கள் பிள்ளைகளுக்குரிய பாஸ் பேப்பர்ஸ் வாங்குறாங்க, அதாவது எக்ஸாமுக்கு படிக்கிற புத்தகங்களை வாங்குறாங்க. பிள்ளைகள் கவிதை புத்தகங்கள் வாங்குறாங்க. அப்ப பண்டாரவண்ணியன் புத்தக சாலையினுடைய அகரா அதைத்தான் சொன்னாங்க, அம்மாக்கள் இதை வாங்குறாங்க, ஆனா பிள்ளைகள் கவிதைகள் தான் வாங்குறாங்க. அப்ப அந்த அவங்களுக்குள்ள இருக்கு, கவிதை இருக்குது. ஆனாலும் ஒரு தலைமுறை இடைவெளி அல்லது ஒரு சமூகத்தினுடைய ஒரு மாற்றம் என்றது வெளிப்படையா காணக்கூடிய மாதிரி தான் இருக்குது. ஒரு தலைமுறை இடைவெளி இந்த பிள்ளைகள் வயசுல இருக்கக்கூடியவர்களையும் ஒரு இடைவெளியாகத்தான் வச்சிருக்குது, அந்யோன்யமா பிடிச்சு வச்சிருக்கு. ஆனா கலைக்குழுக்கள் அதை இணைக்கிற வேலையை ஓரளவுக்கு செய்யுது. நம்பிக்கையான செய்தி. புலம்பெயர் சமூகத்தில் நிலவுகின்ற அந்த ஒற்றை சொல் யாழ்ப்பாணம் சீரழிந்து வருகிறது. உங்களுடைய சொற்கள் அப்படியே காட்டி தருகின்றன. பெற்றோர் ஒரு நோக்கமுடையவர்களாக குறித்த ஒரு இலக்கை பிள்ளைகள் அடைந்து விடலாம் என்றாலும் பிள்ளைகளின் சந்ததி கவிதைகளை, கதைகளை, நிலைமைப்பாடுகளை, சமூகத்தின் சிந்தனைகளை ஆக்குகின்ற இலக்கியத்தின் வழி அவர்கள் பயணிக்கின்றார்கள், தாங்களாக அதை சிந்திக்கிறார்கள் என்பதெல்லாம் கேட்க மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் என்ன? நிறைய புலம்பெயர்ந்த மக்களும் அதை சொல்றாங்க, இங்க உள்ள செய்யறாங்க. இந்த தலைமுறைதான் ஈழத்தில் உள்ள மக்களை பத்தி யோசிக்கும். அங்கேயே பிறந்து வளர்ந்த பிள்ளைகள் ஈழத்தை பத்தி யோசிக்க மாட்டாங்க. அவர்களுக்கு போரும் தெரியாது, ஈழத்துல உள்ளவர்களும் தெரியாது. நிறைய பேருக்கு சொந்த பந்தமே ஈழத்துல இல்ல. ஆகவே இந்த தலைமுறையோட கொடுக்குறோம், தாரத நீங்கள் காலுண்டி கொள்ளுங்கன்னு சொல்றவர்களும் இருக்கிறார். நான் என்ன நினைக்கிறேன் என்றால், அங்க பிறந்து வளர்ந்தாலும் அங்க உள்ள பிள்ளைகளினுடைய பல்கலைக்கழக ஆய்வுகளை தாயகத்துல செய்யணும். இங்க உள்ள பிரச்சனைகள், இங்க உள்ள மக்களுடைய இன்னல்கள், அதை தீர்க்கிறதுக்கான வழிகள், அது தனியா ஒரு மென்டல் ஹெல்த் இந்த விஷயமா மட்டும் பார்க்க கூடாது. கட்டுமானம் படிக்கிறார்களும் இங்க உள்ள கட்டுமானங்கள் என்ன இருக்குதுன்னு ஒரு ஆய்வு எடுக்கலாம்.
ஆய்வுகளை வந்து பல்கலைக்கழக ஆய்வுகளை எங்கட தலைமுறை பிள்ளைகள் மட்டுமல்ல, அவர்கள் படிக்கிற பல்கலைக்கழகத்துல ஏனைய நாட்டு பிள்ளைகளை கூட இங்க அனுப்பும். நிறைய வெள்ளைக்காரர்கள் கூட இங்க பல்கலைக்கழக ஆய்வுக்கு எங்கட ஊருக்கு வந்து நின்றுருக்கிறாங்க. எங்கட மாடுகளுக்கு எப்படி குறி சொல்றாங்க, அது எப்படி சாதி அடிப்படையில வந்ததுன்னு கூட ஆய்வு செய்யறதுக்கு, மானுடவியல் ஆய்வுகள் செய்யறதுக்கு கூட வருகிறார்கள். ஆனா ஏன் எங்கட புலம்பெயர்ந்த மக்களினுடைய பிள்ளைகள் இங்க வரையிலன்னு எனக்கு தெரியல. அவர்கள் வரவேணும், அவர்களுக்கான களத்தை இந்த ஆற்றல் நுண்கலை கல்லூரியில உருவாக்க வேணும் என்ற ஒரு பெரிய விருப்பம் எனக்கு இருக்கு. அதுக்கு ஒரு முதலாவது அடிய போட்டிருக்கிறேன். இப்ப நாங்கள் செய்திருக்கிறோம். சில மாணவர்கள் வாரத்துக்கு இருக்கிறாங்க. அதுல முதலாவது ஒரு மாணவி வர்றதுக்கான அவருக்குரிய தங்குமுறை ஏற்பாடுகள் அவ இந்த குடும்பமே செய்து தரப்போகுது கல்லூரியில. அதுக்குரிய திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். உங்களுடைய போராட்ட வாழ்வின் உண்மையான வரிகளை சொல்கின்ற ஆவண பதிவுகளாகத்தான் உங்களுடைய நூல்களாகட்டும், 3 தொகுப்புகளாகட்டும், 11 நூல்களாகட்டும் அவற்றை நான் காண்கிறேன். சமூக உறவுகளுடன் ஊடாடுகின்ற அந்த நூல்களுக்கு சுவையான தலைப்புகளை எவ்வாறு நீங்கள் எடுக்கிறீர்கள் என்று எனக்கு அறிய விருப்பம். எல்லாத்தையும் கடந்து வா முடியும் என்றதுதான். இவ்வளவு ஒரு போருக்குள்ள சாப்பாடு இல்ல, உறவுகள் இல்ல, கண்ணுக்கு முன்னுக்கு பிணங்களும் ரத்தமும் காயங்களும் சிதைந்த இதுகளும் நம்பிக்கையே நாளைக்கு விடியுமாண்டு தெரியாத அதி பயங்கர தீவிரமான சூழலுக்குள்ளேயே இருந்து வந்த நமக்கு, உயிரோட வந்த நமக்கு, தப்பி வந்த நமக்கு இனி கடந்து போற காலம் ஒன்றும் அவ்வளவு கஷ்டமா இருக்க போறது இல்ல. எதையும் கடந்து போறலாம். அதுக்குரிய வெளி இப்ப நிறைய இருக்குது. அப்ப ஒரு நம்பிக்கையோட உற்சாகத்தோட நடந்து போறதுக்கான பாதைகள் ஒன்றல்ல, பல நூறு இருக்கும் பொழுது எங்களால எங்களுக்காகவும் வாழ்ந்து மற்றவர்களுக்காகவும் தாராளமா வாழ முடியும். அது துறை சார்ந்த எத்தனையோ வழிகள்ல வாழ முடியும். அந்த நம்பிக்கையோட எல்லாரும் வாழ்றதனூடாக எல்லாரும் மகிழ்ச்சியாக வாழலாம், சந்தோஷமா வாழலாம், நிலையான ஒரு அடுத்த சந்ததிக்குரிய வாழ்க்கையையும் சேர்த்து தக்க வச்சு கொண்டு வாழலாம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதையேதான் நான் மற்ற பெண்களுக்கும் சொல்லுவேன். தலைப்புகள் புத்தகங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையில நான் எழுதும் பொழுது இப்படியெல்லாம் என்ற புத்தகங்கள் பேசப்படும் என்று எழுதியல. என்னுடைய முதலாவது புத்தகம் அங்க வன்னியில இருக்கும் பொழுது வந்தாலும் 2வது 3வது புத்தகங்கள் எல்லாம் நான் எழுதினது தடுப்பு முகாமுக்குள்ள இருக்கும் பொழுது. ஏனென்றா நான் நம்பல இந்த முகாமை விட்டு நாங்கள் எல்லாம் வெளியில போவோம், பெற்றோரோட இணைவோம் அல்லது ஒரு சமூக பணியில் தான் இருப்போம் என்று நான் உண்மையில நினைச்சே இருக்கேன்ல. அப்ப என்னுடைய சிந்தனை எப்படி இருந்தது என்றால், ஒரு கிடைக்கிற காலத்துக்குள்ள என்னுடைய அந்த கடந்து வந்த பாதை இந்த பயணங்களை ஒரு ஆவணப்படுத்திடணும், எழுதி வச்சிடணும். செத்தாலும் பரவாயில்ல, அந்த எழுத்து எங்கேயாவது போய் இருக்கட்டும், உங்களுடைய கடந்த கால வாழ்க்கைய ஒரு சமூகத்தினுடைய வாழ்க்கை முறைய சொல்லட்டும் என்று நினைச்சுதான் எழுதினேன். ஆனா பிறகு உண்மையில இது ஒரு புத்தகமாக போடுவோம் என்று முன்னெடுத்தது தீபச்செல்வன் தான். அப்ப தீபச்செல்வன் இந்தியாவுல தமிழ்நாட்டுல படிச்சு கொண்டிருந்தவர். அவர் தான் என்னுடைய எழுத்துக்களை டைப்பிங்ல வாங்கி கொண்டு போய் வெளியீடு செய்தவர் சென்னையில. உண்மையா போராளியின் காதலி, ஈழப்போரின் இறுதி நாட்கள், காணாமல் போனவனின் மனைவி 3 புத்தகத்தினுடைய தலைப்பையும் தீபச்செல்வன் தான் வச்சவர், எழுத்தாளர் தீபச்செல்வன். காணாமல் போனவனின் மனைவி என்னுடைய சிறுகதையினுடைய தலைப்பாகவும் இருந்தது. அதை தூக்கி முன்னுக்கு வச்சாரு. அப்படி அந்த அவருடைய தலைப்புகள் எனக்குமே பிடிச்சிருந்த தலைப்புகள். நன்றி நீங்கள் அதை கேட்டதுக்கு. ஏனென்றால் இதை நான் ஒரு இடத்துலயும் ஒரு இதா வெளியில சொல்றதுக்கு படி ஒருத்தரும் கேட்கல. இன்னைக்கு நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. தீபச்செல்வன் அன்றைக்கு அந்த சூழல்ல எடுத்த முயற்சி தான் என்னையே ஒரு எழுத்தாளராக நிறைய பேர் தெரிஞ்சாலா வெளியில கொண்டு வந்திருக்குது. அதுக்கு முதல் நிறைய வானொலி ஸ்கிரிப்டுகள் எழுதி இருக்கிறேன், நிறைய பிரதிகள் எழுதி இருக்கிறேன், பத்திரிகைகளுக்கு எழுதி இருக்கிறேன். ஆனால் ஒரு எழுத்தாளராக என்னை இனங்காட்டினது போராளியின் காதலி நாவல் தான். அது உண்மையா நான் கண்ணால பார்த்த என்னுடைய சனங்களினுடைய கதை. அதுக்குள்ள அந்த எழுத்து வேணுமெண்டா நான் எழுதி இருக்கலாம். ஆனா அந்த பாத்திரங்கள் ஒவ்வொன்றும் என்னோட வாழ்ந்த மனிதர்கள். அப்ப அதை பதிவு செய்ய கிடைச்சதும் பெரிய ஒரு வாய்ப்பு. பிறகு வந்த புத்தகங்களுக்கு பெரும்பாலும் நான் தான் தலைப்புகள் வச்சிருக்கிறேன். ஆனாலும் இதை விட நல்லா வச்சிருக்கலாமே என்று இப்ப நினைக்கிற தலைப்புகளும் உண்டு. இலக்கியத்தை பற்றி உங்களிடம் கதைக்கும் போது இன்னும் கதைக்க வேண்டும் போல இருக்கிறது. ஆனாலும் பயங்கரவாதி புத்தகத்துடன் நினைக்கப்பட்டு நான் தீபச்செல்வனை அறிந்திருக்கிறேன், வாசித்திருக்கிறேன். நஞ்சுண்ட காடு, குணா கவியழகன் அல்லது பாத்தினியம் நாவலுடன் தமிழ் நதி, ஆதிரை சயந்தன், அவ்வாறாக இழத்து பரப்பில் சிறுகதைகளை கணக்க சிறுகதைகளை நாடும் போரும் சார்ந்து எழுதியவர்கள் இருந்தாலும் இவர்கள் தனித்துவமாக அந்த நாட்டின் நாவலாக கொண்டு வந்து தங்களுடைய பெயரை
உறுதியாக பதித்திருக்கின்றவர்கள். உங்களுடைய ஒற்றை பெயர் கதைக்கின்ற போது உங்களிடம் இந்த இலக்கியம் சார்ந்த கதைகளை நிறைய இந்த உலகம் கேட்பதற்கு வேறொரு நிகழ்வில் எங்களுடன் வந்து கலந்து கொண்டு இந்த எழுத்தாளர்களை பற்றி உங்களுடைய எழுத்தும் அவர்களுடன் இணைக்கும் விதம் பற்றி, அதாவது நாடு சார்ந்த எழுத்துக்கள் பற்றி நீங்கள் கதைக்க விருப்பப்படுகிறேன். அதையும் சொல்லிக்கொண்டு இந்த பெண்ணே நீ பேசவா என்ற நிகழ்ச்சி ஒவ்வொரு பெண்ணும் தான் வாழுகின்ற விதத்தை முன்மாதிரியாக சமூகத்தில் வைக்கின்ற போது ஒவ்வொரு பெண்ணிலும் எங்கோ ஒரு உத்வேகம், எங்கோ ஒரு உயிர்ப்பு, எங்கேயோ ஒரு துடிப்பு, எங்கேயோ ஒரு மாற்றம், அது வயது வேறுபாடின்றி நிகழக்கூடும் என்ற ஒரே ஒரு ஆவலுடன் இந்த பெண்ணை நீ பேசவா நிகழ்வை STS தொலைக்காட்சி நிறுவனத்தினரும் அவர்களுடன் சேர்ந்து இணைந்து நானும் செய்து வருகின்றோம். இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? மிகவும் நல்ல முயற்சி. ஆனால் ஒரு பெண்களினுடைய கதைகளை சொல்ல வைக்கிறது என்றது பெரிய விஷயம். பெண்களுக்கு நிறைய பழுக்கள், சமூகம் சார்ந்த வேலை சுமைகள், குடும்பம் சார்ந்த சுமைகள், எல்லாத்துக்குள்ளேயும் இதுக்கும் நேரம் ஒதுக்கி உங்களை போன்ற பெண்கள் இதுக்காகவும் முக்கியத்துவம் படுத்தி ஒரு கண்டுபிடிச்சு அந்த பேசக்கூடிய பெண்களை, பேச வேண்டிய பெண்கள், அவர்களுடைய குரல்களை, முகங்களை, அகங்களை அறிஞ்சு நீங்கள் இங்க கொண்டு வர்றீங்களோ உண்மையில அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு பெரிய பாராட்டு. பெண்ணே நீ பேசவா என்று சொல்லும் பொழுதே ஒரு நல்ல ஒரு அழைப்பு, அந்த அழைப்பு பெண்ணே என்று சொல்லும் பொழுது ஒரு எழுச்சியோட கூப்பிடுறீங்க. அந்த எழுச்சியோட கூப்பிடும் பொழுது அந்த எழுச்சியும் உற்சாகமும் எங்களுக்குள்ளேயும் தொத்தி கொள்ளுது. நல்ல ஒரு நிகழ்ச்சி, தொடர்ந்து செய்யுங்கோ. இப்படி எத்தனையோ விதமான பெண்கள், நாங்கள் நினைச்சு பார்க்க முடியாத சாதனைகளை செய்யற சாதாரண பெண்கள் நிறைய பேர் இந்த நிகழ்வுகளுக்குள்ளால முகம் காட்டுறது நல்லது. படித்த சமூகம், படிக்காத சமூகம் என்று இல்லாமலுக்கு வாழ்க்கையினுடைய தனித்துவத்தோட தெரிகிற பெண்களுக்காக இந்த நிகழ்ச்சி வருது என்றது பெரிய விஷயம். வாழ்த்துக்கள், தொடர்ந்து செய்யுங்க. மிக நல்ல பதில், எங்களுக்கு மன சந்தோஷம் தருகின்ற பதில். பெண்ணே நீ பேசவா என்று அழைக்கின்றோம். ஒரு பொது வழிக்கு வந்து ஒரு பெண் தன்னுடைய கதையை சொல்லுகின்ற போது அவர் தொழில் ரீதியாக சிறந்தவராக இருக்க வேண்டும், ஆற்றல் ரீதியாக சிறந்தவராக இருக்க வேண்டும் என்று அல்ல. ஒரு பெண் தன்னுடைய சித்திர திறமையாலேயோ, சமையல் திறமையாலேயோ, தையல் திறமையாலேயோ, ஒரு தோட்டக்கலையினாலோ, வீட்டு தோட்டத்தை செய்வராகவோ, தன்னுடைய குடும்பத்தை அற்புதமாக வளர்த்திருக்கின்ற ஒரு குடும்ப தலைவியாக தன்னும் முன்பாருங்கள், பேசுங்கள் என்ற அழைப்பை நீங்க சொன்ன ஒற்றை சொல்லு என்னுடைய மனதில் சந்தோஷத்தை கொடுக்கிறது. எழுச்சியுடனான அழைப்பு. நாங்கள் உலக அரங்கில் இருக்கின்ற எங்களுடைய புலம்பெயர்ந்த பெண்களாகட்டும், எங்களுடைய தாயக பெண்களாகட்டும், அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டிய ஒரு சின்ன பொறுப்பை நான் செய்கின்றேன் என்ற மன திருப்தி எனக்கு இருக்கின்றது. அது சின்ன பொறுப்பு அல்ல, அது பெரிய பொறுப்பு. அதில் ஒரு சிறிய வேலையை நான் செய்கின்றேன் என்ற திருப்தி இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுடைய சொற்களுடன் சேர்த்து நானும் அழைக்கின்றேன். பெண்களே பேச வாருங்கள், இந்த நிகழ்ச்சிக்கு பேச வாருங்கள். பேசும்போது உங்களை நீங்கள் கண்டெடுக்கின்றீர்கள். ஒரு நட்சத்திரமாக, ஒரு சூரியனாக, ஒரு அடையாளப்படுத்தப்பட்டவராக உங்களை எடுக்கின்ற போது உங்களுடைய பிற்பட்ட வாழ்க்கை மாறுகின்றது, ஒளி நிறைந்ததாக மாறுகின்றது. அதுதான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். மிக அற்புதமான பதில், மிக சந்தோஷம் தருகின்ற பதில். இன்று நாங்கள் வெற்றி செல்வியை சந்தித்திருந்தோம். மிக அருமையான தருணங்கள். மேன்மேலும் பெண்கள் வாருங்கள், இந்த நிகழ்வில் நாங்கள் கதைக்கலாம், பேசலாம். மிக உற்சாகமான பொழுதாக நாங்கள் இந்த நிகழ்வை நிறைவுக்கு கொண்டு வருகின்ற அதே வேளை மீண்டும் ஒரு பெண்ணை நீ பேசவா நிகழ்ச்சியில் எதிர்வரும் வாரத்தில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி. யாவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். அன்பு வணக்கம். பெண்ணே நீ பேசவா, பூவையாய் மலர்ந்தவள். பெண்ணே நீ பேசவா, பூவையே நீ எழுந்து. பெண்ணே நீ பேசவா, புதுமைகள் பேசிட அமைந்திட்ட களமிது. பெண்ணே நீ பேசவா, நெஞ்சத்தில் உள்ளதை, நேர்கொண்ட எண்ணத்தை அஞ்சாது முன்னின்று. பெண்ணே நீ பேசவா, அன்னையாய், தந்தையாய், அகில உலகம் போற்றிடும் தாயவள். பெண்ணே நீ பேசவா, பெண்ணே நீ பேசவா.